வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 40% கூடுதல் பென்ஷன் அரசு ஓய்வூதியம் பெறுவோருக்கு புதிய விதிமுறை சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி டிஏ, அகவலை நிவாரணம் டிஆர் மாற்றம், அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதியக்குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல் நலனை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின் அடிப்படையில் 80 வயதினை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும். அதேபோல் 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த வயதினை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது அதிகரிக்கும் போது ஓய்வூதியர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது மத்திய அரசு வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.